ஹலோ ஃப்ரெண்ட், நான் இன்றைக்கி சிக்கன் பெரட்டல் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன தேவைன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். சிக்கன் ஆஃப் சிக்கன் எடுத்துருக்கிறேன், ஒரு அரை கிலோ. இதில் ஆனியன், ஒன்று வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு விழுந்து, ஒரு டமாட்டா, கருவேப்பிலை கொஞ்சோண்டு. அதுக்கு பிறகு இதில் கருவேப்பட்டை இலை வேறு, கிராம்பு ஒரு 3 எண்ணம், ஒரு 5 ஏலக்காய். சரியா? இது சிக்கன் மசாலா, மல்லி, மிளகுத்தூள், ரெட் சில்லி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள். இப்போ இது நான் சிக்கன் பெரட்டலுக்கு எப்படி செய்கிறேன்றது காமிக்க போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் சீரகமும் கருவேப்பட்டையும் இதில் நான் போட்டிருக்கிறேன். சரியா? 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பட்டை, ஏலக்காய் இதில் விட்டுருக்குறேன். இப்போ இது சூடாகி வந்ததுக்கு பிறகு இதில் நான் வெங்காயம் சேர்க்க போகிறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்க்குறேன். இது கொஞ்சம் கோல்டு கலருக்கு பொரியட்டும், நல்லா கோல்டு கலருக்கு வரட்டும். இப்போ இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர்ற பருவம் ஆயிட்டுது. அதுக்கு பிறகு இஞ்சி விழுந்து பூண்டை 1 ஸ்பூன். சரியா? அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வதங்கிட்டு வரக்குள்ள மிச்சம் டைம் எடுக்காது. சரியா? கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுலையும் லைட்டாக இப்படி ஒரு 2 நிமிஷம் இப்படி அதுவும் இந்த பொடிப்பட்டுட்டு இந்த சேர்த்து வச்சுக்க மசாலா எல்லாம் இதில் போடுவேன். அதையும் இந்த ஓனியத்தில் இஞ்சி பூண்டில் கொஞ்சம் நல்லா பிரட்டி இந்த இதில் இருக்கிற பச்சை வாசம் போகணும். நம்ம டைரெக்டாக போட்டுட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த சட்டியில் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை. நான் எப்போவுமே எண்ணெயை கம்மிப்படுத்துகிறேன்னா இந்த எண்ணெய் கூடுதலாக இப்போதைக்கு நம்மளுக்கு சாப்பிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் இந்த இதில் மசாலையில் கொஞ்சம் பச்சை வாசனை அப்படியே போயிட்டுது. இந்த பச்சை வாசனை போனதுக்கு பிறகு இப்போ இது நல்லா இதாகிட்டுது, நல்லா வதங்கினதுக்கு பிறகு இந்த தக்காளி காய் இப்படியே போட்டுட்டு கொஞ்சம் கிண்டிடணும். கிண்டிட்டு இந்த மசாலா எப்போவுமே பச்சை வாசனை போகிறதுக்கு செய்யணும். அதுக்கு பிறகு இந்த சிக்கனை இதில் போட்டுருணும். போட்டுட்டு நல்லா இந்த பெரட்டலுக்கு சிக்கன் கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கணும். பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எடுத்து அப்படியே நம்ம சாப்பாடை வச்சு சாப்பிடத்துல பெரட்டல் நல்ல சுவையாக இருக்கும். சரியா? இப்படியே நம்ம இன்னொரு 5 நிமிஷம் இதை மூடி வைப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டுது. நான் ஓப்பன் செய்கிறேன். சரி, இந்த மசாலையில் எல்லாம் கிடந்துட்டு வதங்கிட்டு இப்போ ஏற்கனவே நான் கொஞ்சம் இப்போ எல்லாம் வதங்கிருக்கு. இப்போ என்ன செய்யணும், இந்த தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். சரியா? உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இதை நல்லா பெரட்டணும். நல்லா பெரட்டிட்டு இதில் என்ன செய்யணும், சூடு தண்ணி கொஞ்சம் அளவு ஊற்றணும். சரியா? இவ்வளோ தான் ஊற்றணும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஏன்னு சொன்னால் இந்த சிக்கன் நம்மளுக்கு நல்லா வெந்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். நல்லா வற்றிட்டு வந்தால் தான் இந்த கறியில் நல்லா டேஸ்ட்டு கிட்டும் நமக்கு.
சரியா? இப்போ பாருங்கள், நான் நெருப்பு லைட்டாக கூட்டி விட்றேன். நான் அந்த உப்பு எல்லாம் மசாலையெல்லாம் பிடிக்கிறதுக்கு. இப்போ நான் இன்னொரு 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டுது. நான் ஓப்பன் செய்து திறந்து பார்க்க போகிறேன். பாருங்கள், ஏன்னா நான் நெருப்பு வந்து நல்லா பாருங்கள் ரொம்ப கம்மி பண்ணி கூட சின்ன நெருப்பாக வச்சுருக்கேன். அதனால தான் கொஞ்சம் இப்போ எண்ணெயெல்லாம் வெளியாகிட்டுது. இப்போ நம்ம ஒருக்கா கிண்டி விடுவோம் மடிவா. சரியா? இந்த பிரட்டல் வந்து நல்லா கறியை பரிமாறி தொட்டு கொண்டு சாப்பிட்றதுக்கு தான் இது. இந்த பிரட்டல் நாங்கள் செய்கிறோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சரியா? உங்களுக்கு பிடிக்கும். இந்த மசாலையெல்லாம் வந்து நான் வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டோட தான் இந்த மசாலையை பெஸ்ட்டு போட்டு நான் வதக்குனேன்னா, ஏன் நான் வதக்குனேன்னு சொன்னால், அந்த மசாலா என்ன தான் நம்ம கடை மசாலா போட்டால் கூட கடை மசாலையில் வந்து ஒரு பச்சை வாசனை இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் இந்த மாதிரி பிரட்டல் கறி செய்யும்போது கொஞ்சோண்டு நீங்கள் மசாலையை வதக்கிறீங்க. நான் இப்போ லைட்டாக நெருப்பை கூட்ட போகிறேன். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு கொஞ்சமாக கூட்ட போகிறேன். இந்த பாருங்கள், இவ்வளவு தான் கூட்டுவேன். ஏன்னா ரொம்ப நம்ம கூட்டக்கூடாது. இந்த அளவுக்கு தான் நான் கூட்டி வைக்க போகிறேன். சரியா? இன்னொரு 5 நிமிஷம் ஆகிட்டுது. நான் ஓப்பன் செய்ய போகிறேன். பார்த்தீங்களா எப்படி கறி கொதிக்குதுன்னு? நான் இப்போ நான் நல்லா ஸ்லோ பண்ணையெல்லாம் தெரித்து பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இந்த கணக்கு நல்லா ரெடி ஆகிட்டுது. சரியா? சிக்கன் பிரட்டல் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இன்னொரு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வைப்போம். வச்சுட்டு இந்த பரிமாணம் இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கறி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் கலர்ஃபுல்லு மட்டும் இல்லை, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய் சோத்துக்கு எந்த சாதத்துக்குனாலும் நம்ம வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெய் கொஞ்சம் வெளியில் வரங்காட்லையும் இப்போ சரி ரெடி ஆகிட்டுது. நான் இறக்க போகிறேன். ஓகேயா? ஹலோ ஃப்ரெண்ட், கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நான் பரிமாற போகிறேன். சரியா? பார்த்துக்கொள்ளுங்க. நான் இப்போ அடுப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணி விட்றேன். ஓகே, நல்ல எண்ணெய் எல்லாம் திரண்டு சூப்பராக வந்திருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருக்கா செய்து பாருங்கள். இது பாருங்கள், உங்களுக்கு விளங்குதா? சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி இது இருக்கும். பார்க்குறீங்க தானே? ஹலோ ஃப்ரெண்ட், என்னுடைய கறி ரெடி ஆகிட்டுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சோறுக்கு, சாதா சோறுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, பாயில்டு சிக்கன் வந்து தண்ணி வச்சு நம்ம சமைக்கிறத விட இப்படி பிரட்டலான கறி செஞ்சு சாப்பிட்றது வாக்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.